எல்லாருக்கும் வணக்கம். 5 வருஷத்தில் 1 கோடி சம்பாதிக்க முடியுமா, இன்வெஸ்ட் பண்ணால் அதுலேருந்து அந்த மாதிரி வருமானம் ஈட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக சாத்தியம். 5 வருஷத்தில் 1 கோடிங்கிறது அடைய முடிய லட்சியம்தான், இலக்கு தான். இதை ஷேர் மார்க்கெட் இல்லை வேறு எந்த மாதிரி சிக்கலான முதலீட்டு உத்தி ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி எதுவும் கற்றுக்காமல் வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதை வச்சு நம்ம இந்த இலக்கை அடைய முடியும். இதை ஒரு 5 ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப்பு நமக்கு ஒரு கோல் இருக்கணும். அது ஒரு தெளிவான நிதி இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் நிதி இலக்கு. ஸோ அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு, இல்லை நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கோலை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். லட்சியம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் அதை நோக்கி நம்மளால் ஈஸியாக பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான நம்ம டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். அந்த மாதிரி லட்சியம் இல்லைன்னா நம்ம அதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்ருப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, என்ன டைம்குள்ளே இந்த லட்சியத்தை நம்ம அடைய போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ 5 வருஷத்தில் 1 கோடி அப்படிங்கிறது தான் நம்ம லட்சியம் ப்ளஸ் டைம் ஃப்ரேம். இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இப்போ தான் ஜாப்ஸ் ஜாயின் பண்ணி இப்போ தான் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். இதே இல்லை நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, 100 மைனஸ் உங்கள் ஏஜ் அப்படின்னா, இப்போ எனக்கு 40 வயசு அப்படின்னா 100 மைனஸ் 40 60% என்னோட எவ்வளோ என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதில் 60% பங்குச்சந்தை இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து போடணும். அப்படி இல்லைன்னா மற்ற விஷயங்கள், அதாவது கொஞ்சம் சேஃபாக டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, எஃப்டி அந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. 4வது தான் முக்கியமான ஸ்டெப்பு, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ஒதுக்கீடு பண்ணணும். அதுக்கு முதல் நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதிலே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், தீமேட்டிக், இது மாதிரி நிறைய ஃபண்ட்ஸுகள் இருக்குது. இதை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஏதாவது ஒரு 5லேருந்து 6 செலக்ட் பண்ணாலே போதும். ஒரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 3 முக்கிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட், ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா அதுக்கு ஃபண்டு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கணும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கணும். இது 3 இருந்தால் தான் நம்ம அடுத்ததாக இன்வெஸ்ட் பண்ணவே யோசிக்கணும். இந்த 3 இல்லைன்னா நம்ம பேசிக்காக லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் கடலை குதிக்கிற மாதிரி. ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கேட்டகரிஸ் இருந்தாலும் ஒரு 6 இல்லை 7 எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 20% லார்ஜ் கேப்பு, அதே மாதிரி 20% மிட் கேப்பு, ஸ்மால் கேப். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்ஸி கேப் ஒரு 10%, அப்புறம் ஃபாரின் ஃபண்ட்ஸ். ஏன்னா நம்ம யூஎஸ் மாதிரி உள்ள கம்பெனி, யூஎஸில் உள்ள கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். சப்போஸ் இந்தியன் மார்க்கெட்டே கொஞ்சம் மோசமாக போனாலும் அங்கே ஒரு சில கம்பெனிகள் ரெக்கவர் ஃபாஸ்ட்டாக ஆகும். அப்புறம் தீமேட்டிக் ஃபண்ட் எது வேணாலும் இருக்கலாம். அந்தந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டு மாறும். தீமேட்டிக் ஃபண்டுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை பேங்கிங், இல்லைன்னா ஐடி கம்பெனி மட்டும், இது மாதிரி செலக்ட் பண்ணுறது தீமேட்டிக் ஃபண்டு. அப்புறம் முக்கியமாக கோல்டு ETF இல்லைன்னா ஃபிசிக்கல் கோல்டு கூட வாங்கலாம், ஒரு 10%. என்ன ரீசன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ சமயத்தில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக போனாலும் கோல்டு மட்டும் ஓரளவுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லை எனக்கு கோல்டே வேணாம், எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கணும்னா ஆக்டிவ் ஃபண்டுன்னு ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஃபண்ட் இருக்குது, அதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்தது லாஸ்ட் ஸ்டெப்பு, எப்படி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறோம்,
எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து எஸ்ஐபி திட்டமிடுறோம் அப்படிங்கிறது தான். ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம இப்போ வந்து மாதம் மாதம் ஒரு தொகை, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அடுத்த வருஷம் வந்து நமக்கு வந்து சேலரியும் ஜாஸ்தியாக போகுது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கம்மியாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சிலருக்கு ரொம்ப, நம்ம ஆவரேஜாக ஒரு 10% எடுத்துக்கிட்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து ஸ்டெப் அப், அதாவது எப்போதும் போடுற மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டை விட 10% ஜாஸ்தி போகிறது தான் ஸ்டெப் அப். நான் ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் எடுத்திருக்கேன், எஸ்ஐபி கால்குலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா மாதம் ஒரு 10% ஸ்டெப் அப் அமௌண்ட், அது ஒவ்வொரு வருஷமும் 10% நான் எப்போதும் பண்ணுறதை விட மாதம் ஜாஸ்தி பண்ணணும். ஒரு 12% வந்து நமக்கு வந்து வருமானம் வரும்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளால் 5 வருஷத்தில் நிச்சயமாக 1 கோடி இலக்கை அடைய முடியும். ஸோ 15% கூட பொறுமையாக நம்ம இருந்தோம்னா மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு தான் இருக்குது. அதனால் 15% அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து 1,06,00,000 5 வருஷத்துலேயே வருமானம் வந்துடும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கிளியர் ஆன ஒரு கோல், அதாவது இலக்கு இருக்குது, எவ்வளோ கால அவகாசம், எந்த மாதிரி ரிஸ்க்கு எடுக்க முடியும், அப்புறம் என்ன மாதிரி வளர்ச்சி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிவிட்டு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து 1,00,000லாம் முடியாது அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி டூல்ஸை வந்து வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்தில் 1 கோடி இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இல்லை எனக்கு வந்து வெறும் 25,000 30,000 தான் சம்பாத்தியம் மாதம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த வீடியோவில் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி 1 கோடி இலக்கு அடையிறதுக்கு என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.